மத்தேயு 5 அதனுடைய 3வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்து. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள், பார்த்து கவனிச்சீங்களா இல்லையா? நீதி நிமித்தம் துன்பமே இல்லைன்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எவரா இருந்தாலும் சொல்ல முடியாது. அல்லேலூயா. துன்பம் இல்லாம இல்ல, ஆனா துன்பம் என்னை மேற்கொள்ள முடியாது. அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை. ஆண்டவர் என் கூட இருக்கிறதுனால எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி அது என்னை மேற்கொள்ள, ஏன்னா என் மீட்பர் எப்படி இருக்கிறார், அந்த நம்பிக்கை இருக்குதா உங்களுக்கு? அவர் மரித்தவைகளையும் எப்படிப்பட செய்கிறவர், உயிர் பெற செய்கிறவர். அல்லேலூயா. அவர் இல்லாதவைகளையும் இருக்கிறதாய் அழைக்கிறவர். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். ஒரு ஆமென் சொல்லிருங்களேன். அல்லேலூயா.